ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சிறிய எலி ஒன்று வசித்து வந்தது. அது பெரியதாகவோ அல்லது வலிமையாகவோ இல்லை, ஆனால் அது மிகவும் புத்திசாலியாக இருந்தது. ஒரு நாள் அந்த சிறிய எலி ஒரு கொட்டகையின் அருகே நடந்து சென்றது. அங்கு அது உற்சாகமான ஒரு பெரிய சுவையான சீஸ்துண்டை கண்டது. ஆனால் அதன் அருகில் பூனை ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. பூனைக்கு கூர்மையான நகங்களும் இருந்தன. அந்த சிறிய எலி சீஸ் சாப்பிட விரும்பியது. ஆனால் பூனை எழுந்து தன்னை பிடிக்கக்கூடும் என்று அதற்கு தெரிந்தது. அதனால் அது நின்று மிகவும் கவனமாக யோசித்தது. திடீரென்று அந்த சிறிய எலிக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது. அது அமைதியாக தன் துளைக்கு திரும்பி ஓடி அங்கு இருந்த ஒரு நீண்ட குச்சியை கொண்டு வந்தது. பின்னர் தூரத்திலிருந்து குச்சியை பயன்படுத்தி மெதுவாக சீஸை தன்னை நோக்கி தள்ளியது. பூனையும் அசதியாக பெருமூச்சு விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது. விரைவில் சிறிய எலி அந்த சீஸ் துண்டை அடைந்தது. பூனை இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அந்த சிறிய எலி விரைவாக சீஸை தனது துளைக்கு தெடுத்து வந்தது. முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் சீஸ் துண்டை கடித்து சாப்பிட்டது. அன்றிலிருந்து அந்த சிறிய எலி எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டது, பாதுகாப்பாக இருப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் புத்திசாலித்தனமாக இருப்பதுதான் சிறந்த வழி.